ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள், டிரைவர்கள் மற்றும் வெளியில் வேலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலாளர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படி முக்கிய தகவலை வெளியிட்ட மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அரேபியர்களைப் போல ஆட்டம் போட்ட வெளிநாட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறை அந்த மிக முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். கள்ள நோட்டுகள் அதிகரிப்பு, குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரித்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் மிக முக்கியமான இந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்து கொண்டிருந்த சித்ராவோட மரணத்தில் உள்ள மர்மத்தை வெளியிட்ட சமூக சேவகர் அலிபயா அவர்கள். கடைசியான தகவலை பார்த்தீங்கன்னா, காதிம் விசா, சூன் விசா, ஃபேமிலி விசா, விசிட் விசா தொடர்பான புதிய சட்டம் தொடர்பான தகவலை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்க்கலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். இப்போ முதல் தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் ஆர்டிகல் 17, 18, 20, 22 விசா டைப் இருக்குது. இந்த விசாவில் உள்ளவர்கள் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்டர் விசாவில் உள்ளவர்கள் என அனைவருக்குமான புதிய சட்டம் தற்போது வெளியாகியுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா, காதி விசா தொழிலாளர்கள் யாரெல்லாம் டிசம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு குவைத்திலிருந்து லீவுக்கு ஊருக்கு போனீங்களோ 4 மாதம் வரைக்கும் தான் ஊரில் தங்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஊரில் தங்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பாபாவோ மாமாவோ மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவிடம் பர்மிஷன் வாங்க வேண்டும். அதுபோல் ஆர்டிகல் 18ஆம் நம்பர் விசாவில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல 6 மாதம் தான், அதாவது 180 நாட்கள் வரை ஊரில் தங்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலி விசாவில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான். இதுலேருந்து யாருக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் ஆஃப் குய் உமன் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் மற்றும் ஃபாரின் இன்வெஸ்டர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விசிட் விசாவுக்கு 3 கேடியா இருந்த அந்த கட்டணம் தற்போது 10 கேடியா உயர்த்தப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த விசா ரினிவல் சார்ஜஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீஸும் தற்போது உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்த நியூஸாக பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை எச்சரிக்கையாக இருக்கும்படி தெரிவித்துள்ளது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, குவைத்தில் தற்போது கள்ள நோட்டுகளோட புழக்கம் அதிகரித்து விட்ட காரணத்தினால் தினார்களை வாங்கும்போது ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டானு செக் பண்ணி வாங்குமாறு அறிவித்துள்ளது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய தினார் நோட்டுகள் ஒரிஜினலா அல்லது டூப்ளிகேட்டா என செக் செய்வது மிகவும் எளிதானது என்று சிபிகே தெரிவித்துள்ளது. இப்போ குவைத்தோட தினார் ஒரிஜினல் நோட்டா அப்படின்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் மாதிரி அது அந்த நோட்டு கொஞ்சம் ஒரு கிரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைட்டுக்கு முன்னாடி இந்த குவைத் தினாரை நம்ம எடுத்து வச்சு பார்க்குறோம்னா அதில் பருந்து பருக்கிற மாதிரி சிபிகே சிம்பிள் போட்டு இருக்கும். இதுதான் குவைத்தோட ஒரிஜினல் நோட்டு. அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும்னு சிபிகே தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. உலக நாடுகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது குவைத்தோட கரன்சி தான் மிகவும் சக்தி வாய்ந்த கரன்சி. யூஎஸ் டாலரோட இந்திய மதிப்பு இன்னைக்கு உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா 89.99 பைசாவாக தான் இருக்குது. அதே ஒரு குவைத் தினார் பார்த்தீங்கன்னா 290 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. அதனால் தப்பு தவறி ஒரு 20 தினார் குவைத் தினார் உங்கள் கையில் கள்ள நோட்டு சிக்கிருச்சுன்னு வச்சுங்க, தோல்வி முடிஞ்சிச்சு. 2900 ரூபா நம்மளுக்கு தான் நஷ்டம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துருங்க. குவைத் தினாரை நீங்கள் வாங்கும் போது கவனமாக செக் பண்ணி வாங்குங்க. விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ அதிகமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் செஞ்சு விடலாம். இப்போ அடுத்த தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்கக்கூடிய அரபிக்காரங்க தான் ஒரு சில பேர் ரூல்ஸை மதிக்காம சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு காரை தாறுமாறாக ஓட்டுவாங்க. அது நம்ம பல பேர் பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த அவுட்டர் ஏரியாவான இந்த ஜஹரா, கைரான் இது மாதிரியான ஏரியாக்களில் தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் அதிகமாக நடக்கும். இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே தலப்பு கீழே மாறி போயிருக்குது. இந்த ஜிலிப் சூக் ஏரியாவில் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த முறை பார்த்தீங்கன்னா அது அரபிக்காரனிங்க இல்லை, நம்ம ஆளுங்க, அதாவது ஏசியா நாட்டை சேர்ந்தவர்கள் தான் தாறுமாறாக காரை ஓட்டி இருக்கிறாங்க. 2 லக்ஸரி கார்களை எடுத்துக்கிட்டு ஹிந்தி பாட்டை போட்டு சவுண்டை ஜாஸ்தி வச்சுக்கிட்டு தாறுமாறாக காரை ஓட்டி இருக்கிறாங்க. இப்போ பொதுமக்களோட உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் விதமாக காரை ஓட்டிய அனைத்து வெளிநாட்டவர்களையும் இந்த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்கு. மேலும் அவங்க பயன்படுத்தின அந்த லக்ஸரி கார்களையும் பறிமுதல் செய்துள்ளது. சம்பாதிக்க வந்த இடத்துல ஒழுங்காக சம்பாதிச்சுட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆகாம இது மாதிரியான தேவையில்லாத வேலைகளை செய்தால் இதுதாங்க நிலைமை. அதனால குவைத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஆளுங்க குவைத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நடங்க. இப்படி பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டிய இவனிங்க இந்தியாவா, ஸ்ரீலங்காவா, பாகிஸ்தானா, பங்களாதேஷா எந்த நாட்டை சேர்ந்தவனிங்கன்னு சொல்லிட்டு வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ அடுத்த மிக முக்கியமான தகவலை பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இப்போ தற்போது பனிகாலம் ஆரம்பிச்சிருச்சு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும். குறைந்தபட்ச வெப்பநிலையானது 3 டிகிரி செல்சியஸுக்கு கீழே கணிசமாக குறையும் என சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே விவசாயம்லாம் பண்ணுறாங்களா அந்த சைடாக இருக்கட்டும், பாலைவன பகுதிகளாக இருக்கட்டும், குளிர் ரொம்ப கடுமையாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, கடலோர பகுதிகளில் வடமேற்கு காற்றோட செயல்பாடு அதிகரிக்கும்னு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடல் அலைகள் 6 அடிக்கு மேலே உயரக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கடுமையான குளிர் மற்றும் காற்று வீசப்படும் சூழ்நிலைகள் அதிகமாக இருப்பதனால பொதுமக்கள் குறிப்பாக வாகன ஓட்டுநர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர்கள்லாம் காலையில் இந்த 4 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கார் கழுவுறவங்கலாம் இருப்பீங்க. அவங்கலாம் பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கார் கழுவுங்க. உங்களோட உடல் நலத்தின் மீது அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இங்கே ஹவுஸ் டிரைவராக இங்கே குவைத்தில் வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சீக்கிரம் நம்ம எப்படியாச்சும் சம்பாரிச்சிட்டு ஊருக்கு போய் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையில் இங்கே ஒரு கார் கழுவுனா 5 தினார்னு நினைக்கிறேன். கஃபீலுக்கு தெரியாமல் அது மாதிரி காருங்களை பிடிச்சி வச்சுட்டு கழுவுதுவோ. சப்போஸ் நீங்கள் கார் இது மாதிரி வெளியில் கழுவிட்டு இருக்கிறத போலீஸ் பார்த்து பிடிச்சிட்டாங்கன்னா உடனே நாடு கடத்திடுவாங்க. அதனால் இது மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நம்மளோட ஒர்க்கை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லது. இந்த மிக முக்கியமான தகவலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டிரைவர் ஃப்ரெண்ட்ஸுகளுக்குலாம் அனுப்பிச்சி விடுங்க. அவங்கள
வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? கடைசியான மற்றும் சோகமான ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சித்ரா என்ற பெண்மணி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இங்கே குவைத்தில் சமூக சேவகராக பணியாற்றி வரக்கூடிய திரு அலிபாய் அவர்களுடைய முயற்சியில் சித்ரா அவர்களுடைய உடல் குவைத் ஏர்வேஸ் விமானம் மூலியமாக ஊருக்கு வந்து அனுப்பி வைக்கப்பட்ட தகவல் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சித்ராவோட மரணத்திற்கு காரணம் முதலாளிகளோட கொடுமைகளால் ஏற்பட்டது வந்து கிடையாது. அவரே வந்து அவரோட உயிரை வந்து மாய்த்து கொண்டதாக போலீஸ் ரிப்போர்ட் தெரிவிப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி உள்ளது. இந்த செய்தியை சொல்றதுக்காண்டி முக்கியமான காரணத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சித்ரா அவர்கள் வந்து இங்கே வந்து இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இங்கே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட முதலாளிகளே வந்து அவங்களை வந்து கொடுமை பண்ணி கொலை செஞ்சுட்டதாக வந்து சோசியல் மீடியாலலாம் வந்து நிறையா வந்து பரவிட்டு இருக்குது. நிறையா நியூஸ் சேனல்லாம் வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து ஒரு தகவலே வந்து கொடுக்குறது. அது மாதிரி தான் நம்ம ஜியாவுதீன் பாய் சேனல் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நான் பார்த்தேன். இது மாதிரியான வந்து சித்ரா அவர்களுடைய மரணத்தில் வந்து நிறைய வந்து சந்தேகங்கள் வந்து இருக்குது. குவைத்தில் தான் வந்து இது மாதிரி வந்து பண்ணியிருக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து வாஸ்தா வச்சு ஈஸியாக வந்து வெளியில் வந்துடுங்க, ரிப்போர்ட்டே வந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சில நபர்கள் வந்து இது மாதிரியான தகவல்கள்லாம் வந்து போட்டிருக்குது. நான் வந்து சொல்கிறது வந்து ஒன்று தான். இங்கே குவைத்தில் வந்து நம்ம இந்தியர்கள் வந்து அதிக அளவில் வந்து இருக்கிறாங்க. இந்திய கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு சாதகமான நிறைய சட்டத்திட்டங்களை தான் வந்து இங்கே குவைத்தில் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இந்தியர்கள்னு மட்டும் கிடையாது, இங்கே வெளிநாட்டவர்கள் வந்து யாரை வந்து இங்கே குவைத்து நாட்டவர்கள் வந்து கொலை செஞ்சாலும் இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் வந்து குற்றவியல் நீதிமன்றம் உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனையோ இல்லைன்னா மரண தண்டனையோ வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ரீசெண்டாக வந்து இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நிறையா தகவல்கள்லாம். இப்போ சித்ராவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து புது ஆள் ஒன்றும் கிடையாது. அவங்க ஏற்கனவே வந்து போயிட்டு இருந்தால் தான் கத்தாரில் இருந்திருக்கிறாங்க. குவைத்தில் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்து வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த டிக்டாக், இந்த சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து இங்கே குவைத்தில் இருந்துட்டு குவைத்து கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம வந்து பதிவுகளை வந்து போடுறதே வந்து அது வந்து குற்றம் சம்பந்தப்பட்ட இதில் வந்து போயிடும். தேவையில்லாமல் நம்மளே போயிட்டு எதுவும் போய் ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கூடாது. அதனால தகவல் வந்து எந்த அளவுக்கு வந்து உறுதி செய்யப்பட்டு வந்து நியூஸ் வந்து வெளியாக இருக்குதோ ஏன்னா அதுபடியே நம்ம வந்து போயிட்டு இருப்போம். அதான் நல்லது எல்லாத்துக்கும். இல்லை இவரும் வந்து அலிபாயோட வந்து பணத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வந்து இந்த செய்தியை வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்றதுக்குனே ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சொல்றது சொல்லிட்டு போட்டோம். இங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டே வந்து வெளியாக இருக்கு அப்படிங்கும்போது அது வந்து மாற்று கருத்தை நம்ம வந்து சொல்ல முடியாது. சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே வந்து இருக்கட்டும். நம்ம வேலையை வந்து நம்ம பார்த்துட்டு போவோம். முக்கியமான தகவலை வந்து உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்குற எண்ணெயை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.